பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்தது. அதில் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்து இருக்கலாம், இல்லை பல விஷயங்கள் பேசியிருந்திருக்கலாம். ஒரு அக்ரிமெண்ட் வரணும் அப்படின்னா, இந்த கருங்கடலில் சீஸ்ஃபயர் டீல்லாம் வரணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறவங்கள ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக உக்ரைனில் எலெக்ஷன்ஸ். இப்போது உக்ரைனில் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு மனமாற்றம், எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது போல். ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொன்னார்னா, யூஎன் ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யூஎனோட டீம் வந்து உக்ரைனில் ஒரு டெம்பரவரியாக ஒரு அரசாங்கத்தை அமைச்சு ப்ராப்பராக எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா. அது உக்ரைனுக்கு மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்திடும். அதுக்கு அவங்க வந்து பண்ணுறதுக்கு நம்மளே பண்ணிடலாம் அப்படிங்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் நினச்சிட்டாரு என்னமோ தெரியல. ஜூலை மாதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது போல் சொல்லப்பட்டுட்டு வருது. உக்ரைனில் ஜெலன்ஸ்கி அவர்கள் எலெக்ஷனுக்காக ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல். இந்த எலெக்ஷன் வருது அப்படின்னா என்ன மாதிரியான சீஸ்ஃபயர் போடப்படும்? அந்த டைமில் வான்வெளி பாதுகாப்பு அப்புறம் கடல்வெளி பாதுகாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் ஒப்பந்தங்கள் போடப்படுமா? களத்தில் சண்டை நடக்கும், பட் ஆனாலும் எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது போல இருக்குமா அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. இது போதுமே அப்படிங்கிறது போல மேற்குலக நாடுகளுக்கு இதாத்தானே இருக்கும். ஏன்னா பெருமளவில் மெர்சனரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள களமிறக்கிடுவாங்க. அப்புறம் ஒரு டீமை ரெடி பண்ணி ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ திரும்பவும் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டாக்டிக்கல் சைனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. 3 அதாவது வேல் சிம்பிள் போட்ட மாதிரி. ஸோ இந்த சிம்பிள் என்ன ரெப்ரசன்ட் பண்ணால் புதுசாக ஒரு பிரிகேட் ஃபார்ம் ஆயிருந்திருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு ஆப்ரேஷன் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம். இப்போ ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற திட்டம் இருக்குமா உக்ரைனுக்கு? ஏன்னா ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் போல தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணால் தான் கொஞ்சம் தடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக உக்ரைன் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பிளான் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு கேள்விகள்லாம் இருக்குது. குறிப்பாக டொனஸ்க் பகுதிகளில், அதுவும் செசிவியாரு, டார்ஸ்க் பகுதி, 2வது பக்ரோஸ்க் பகுதி, இந்த பகுதியெல்லாம் ஏதாவது சில பகுதிகள் ரஷ்யா பிடிச்சதை மீட் எடுக்க முடியுமா? அதுவும் குறிப்பாக இந்த ஷெவ்ஷங்கா பகுதி முக்கியமான பகுதி. ஏன்னா அங்கெல்லாம் மைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது பக்ரோஸ்க் பக்கத்தில். இந்த பகுதியெல்லாம் மீட் எடுக்கிறதுக்கான வேலைகளை இறங்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. எது எப்படியோ உக்ரைனில் ஒரு நல்ல மனமாற்றம் தெரியுது. எலெக்ஷன் வரப்போகுது. அதை பயன்படுத்தி ஆயுத குவிப்பு, படைகள் குவிப்பு, இது போல் பல விஷயங்கள் செய்வாங்களா? அது ஒரு கண் துடைப்பு மாதிரி வச்சுட்டு, இல்லை உண்மையாலுமே எலெக்ஷன் நடக்குமா அப்படின்ற கேள்விகள் வருது. இந்த டைமில் ஜெலன்ஸ்கி அவர்கள் எலெக்ஷன் வைக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பெட்ரோ பொரோஷென்கோ அவர்கள். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாள் கமாண்டர் இன் சீஃப் வேலரி ஜெலுஷ்னி அவர்கள் இருந்தார்ல, உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப். ஸோ இவங்க 3 பேரும் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா, என்ன நடக்க போகுது, உண்மையாலுமே எலெக்ஷன் நடக்குமா, இல்லை எலெக்ஷன் சொல்லி பூச்சி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது வேறு ஏதாவது செஞ்சுருவாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஏன்னா இப்போ கூட டிசிசி எம்ப்ளாயிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் பிடிக்கிற வண்டி இருக்குல்லையா, எல்லா பக்கம் பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ இது போல் வம்படையாக பிடிச்சிட்டு போகிறவங்களாம் கண்டிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. இதோ இவருக்கு போடலினாலும் வேறு யாருக்கு போட்டாலும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறலாம் மாற்று கருத்தில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா மக்களுக்கு வந்து விருப்பம் இருக்காது இல்லையா. ஒருவேளை ஜெலன்ஸ்கி அவர்களை வெளியெடுக்கிறதுக்கு கூட இது போல் ஒரு எலெக்ஷன் வச்சு தோத்தா இருப்பாருங்க அப்படிங்கிறது போல் வெளியே வந்துருவாரா ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா பல மேற்குலக நாடுகளும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு தானே ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க உதவி பண்ணும் அப்படிங்கிறது போல். இப்போ புது அரசாங்கம் வந்ததுன்னா புது அரசாங்கம் எப்படி வந்து மற்ற நாடுகளோட கம்யூனிகேட் பண்ணுது, இது போல் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து தானே. ஏன்னா இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் லீகலாக இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இப்போ வரைக்கும் மினரல் டீல் சைன் ஆகலை, இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மினரல் டீல்லாம் வந்து கையெழுத்தே போட மாட்டேங்கிறாரு, போட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவார் போல தெரியுது ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிறது போலலாம் மீடியாக்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா மினரல் டீல் இப்போ வரைக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாலையில் அது கையெழுத்தாகாமையே போயிடும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க. ஏன்னா ரஷ்ய தரப்புலேருந்து ஜெலன்ஸ்கி அவர்களோட லெஜிட்டிமேட்டை திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உக்ரைனில் எலெக்ஷன் நடக்கல, அது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது போல். ஸோ எலெக்ஷன் வச்சு ஒரு அரசாங்கம் வந்து அவங்களோட ஒப்பந்தம் போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்களா என்னமோ தெரியல. எது எப்படியோங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை கொஞ்சம் சீரியஸாக அணுக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ திரும்பவும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட ஒரு ஃபோன் கால் பண்ணலாம் அப்படிங்கிறது போல யோசிச்சுட்டு இருக்கிறாராம். அதாவது உக்ரைனில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கான செய்திகளை அறிவிச்சாச்சு, செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திரும்பவும் புட்டின் அவர்கள்ட்ட பேச ஆரம்பித்தா வேறு என்ன மாதிரியான பேச்சுக்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடியே மேக்சிமம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அவரோட பாலிசி இருக்கு இல்லையா, ஸோ அது போல் வந்துட்டார். அதாவது உண்மையான சீஸ்ஃபயர் அவுட்புட் எதுவும் வரல அப்படின்னா, சீரியஸாக எதுவும் நடக்கலை அப்படின்னா ரஷ்யா மேலே பயங்கரமாக டேரிஃப் போடப்படும். அதுவும் ரஷ்யாவோட ஆயிலுக்கெலாம் எந்தெந்த நாடுகளில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 15-20% நம்ம டேரிஃப் போட்டுடலாம் அப்படிங்கிறது போல் அமெரிக்க தரப்புலேருந்து வந்து பண்ண முடிவுகள் எடுத்திருக்காங்க. இதைத்தான் நான் 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்கு.
அதாவது அழுத்தங்கள் ரஷ்யாவுக்கு உதவக்கூடிய நாடுகள் மேலே அழுத்தங்கள் சாங்ஷன்னு போட முடியாது. ஸோ அதுக்கு மேலே டாரிஃப் அப்படிங்கிறதோட போடுறாரு அப்படின்ற கேள்விகள் இருக்குது. இது பல நாடுகளும் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இந்த தடவை பிரிக்ஸ் மீட்டிங் மிக பெரும் அளவில் இருக்க போது மிக முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறது போல திரும்ப திரும்ப பல அனலிஸ்ட் வந்து சொல்லப்பட்டு வருது. பிகாஸ் ரஷ்ய அதிபர் வந்து ஆல் இன் அப்படிங்கிறது போல இந்த பிரிக்ஸ்குள்ளே வரப்போறாரு அப்படிங்கிறது போல சொல்கிறாங்க. அதாவது அவர்கிட்ட என்னெல்லாம் முடியுமோ என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே இந்த பிரிக்ஸ் மீட்டிங்கில் பிரிக்ஸ் நாடுகளுக்காக செய்வார். ஸோ அப்படி செய்யும் போது பல நாடுகளும் வரணும் ஒத்துக்க வைக்கிறதுக்காக ஒப்பந்தத்துக்காக பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா. இப்போ இந்தியாவுக்கு சில விஷயங்கள் தேவைப்படும், அதை நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் இதை செய்யுங்க அப்படிங்கிறது போல் விஷயங்கள் மியூச்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இருதரப்புலையும் ஒத்து போகக்கூடிய கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது போக ஆல் இன்ல வந்து பார்த்தீங்கன்னா மோடில் ரஷ்யா வந்து இதுக்கு வருவாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படியா என்ன ஏதுங்கிறலாம். ஆனால் களம் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போது ஃபின்லாண்டோட அதிபர் ஸ்டப் அவர்கள் இருக்கா இல்லையா, திடுதுப்புன்னு கோல்ஃப் விளையாடிட்டு இருக்கும் போதே ட்ரம்ப் அவர்களை போய் ஃப்ளோரிடாவில் பார்த்து கோல்ஃப் விளையாடிக்கிறாரு. அந்த டைமில் என்னமோ பேசிட்டாருங்க, மனசு மாறிட்டாரு. அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷனு அது இதுன்னெலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா டாரிஃப் போடுறது இது பற்றி விஷயம் எல்லாம் வந்து ட்ரம்ப் அவர்கள் அதுக்கப்புறம் தான் பெருமளவில் பேச ஆரம்பித்தார். ரஷ்யா மட்டும் சீரியஸாக கோஆப்ரேட் பண்ணலாம் பயங்கரமான டாரிஃப் இருக்கும் அப்படிங்கிற சாங்ஷன்கள் இருக்கும் அப்படிங்கிற அவர் தப்புன்னு சொல்லிக்கிறாரு. இப்போது அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அதாவது ஃபின்லாண்டோட பிரசிடென்ட். ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்துருந்தார் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஏப்ரல் 20 அன்கண்டிஷனல் சீஸ்ஃபயர் வேணும் அப்படிங்கிறனால அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறார். அப்போ என்ன ஏப்ரல் 20க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் உக்ரைன் தரப்பு வந்து இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதாவது சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை எங்களுக்கு, அன்கண்டிஷனல் சீஸ்ஃபயர் அப்படிங்கலாம் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ உக்ரைனை ப்ரிப்பேர் பண்ணணும், அதுதான் அவங்களோட மோட்டிவாக இருக்கா அப்படின்னு பல அனலிஸ்ட் வந்து கேள்விகள் இருக்குது. ஏன்னா இது திரும்பி சொல்கிறதுனால திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன வீடியோ போட்டுக்கிறார் விளாக் பண்ணிக்கிறார் அப்படின்னா தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா மார்ச் 30 கூட 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் 114 ட்ரோன்கள் அது போல் சொன்னாங்க. ஸோ அந்த கவுண்ட் வேரியேஷன் வருது சில மீடியாக்களுக்கு, ஏன்னா அந்த டைம் டிஃப்ரென்ஸ்னால சில வேரியேஷன்ஸ் வருது. 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா எங்கள் மேலே தாக்குதல் பண்ணுறாங்க. தினந்தோறும் லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்காக இருக்குது. மக்கள் வாழும் பகுதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் தாக்குதல் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக சுமீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவாக்குவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்றுக்கு. அந்த இடத்துல வந்து தாக்குதல் பண்ணிட்டாங்க. பொதுமக்களை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல தாக்குதல் பண்ணுறாங்க. எங்கள் இதே போல தாங்க நீங்கள் பெல்கிராடில் பண்ணீங்க, பெல்கிராட்லேயே இவங்க அட்டாக் பண்ணிக்கிறாங்க, ஷெல்லிங் பண்ணிக்கிறாங்க மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி. ஸோ அது மேலே ஷெல்லிங் பண்ணி பல விஷயங்கள் இருக்குது, குற்றச்சாட்டுகள் மாறி மாறி வச்சுக்கிறாங்க. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் பாருங்க கர்கிவ் பகுதியில் ஆஸ்பத்திரியில் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கான இமேஜ் லோடாக இருக்கும். ஆக்சுவலாக கர்கிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அது மிலிட்ரி ஆஸ்பத்திரி, அதாவது காயமடைஞ்ச உக்ரைனோட வீரர்களாக கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த இடத்துல வச்சு. ஸோ அந்த இடத்துல தாக்குதல் பண்ணதுனால சில நபர்கள்லாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதோட செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை திரும்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆஸ்பத்திரியில் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது மிலிட்ரி ஆஸ்பத்திரின்னு சேர்த்து சொல்லியிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவியான்ஸ்க் பகுதியில் வந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அது இப்போ வரைக்கும் என்ன ஏதுங்கிற விஷயம் வரல. பட் ஆனால் ஸ்லோவியான்ஸ்க் பகுதியில் அதிகமான வீரர்கள் ஃபாரின் மர்சனரிஸ்லாம் இருந்திருக்கலாம், 100க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சிருக்கலாம் இல்லை இறந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவல் ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஜியோ லொக்கேஷன் ஏதாவது வீடியோ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இமேஜ் மட்டும் வந்திருக்கு, கரும்பகை அதிக அளவில் வருது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன் இந்த இடத்துல இந்த தாக்குதல் நடந்திருக்கு, அது மிக பெரும் பேஸ்போர்லாம் மாறிட்டு இருக்குன்னு இந்த ஸ்லோவியான்ஸ்கில். ஏன்னா புதுசாக ஒரு டாக்டிக்கல் சிம்பிள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் உக்ரைன் தரப்பு இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த விஷயம், அந்த டாக்டிக்கல் சிம்பிளுக்கு உட்பட்ட நபர்களாக இவங்கெல்லாம் மேபி ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்காக இவங்க ரீக்ரூப் ஆகி வந்திருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஸோ இது போல் பல விஷயங்கள் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைக்குள்ளே அடுத்தடுத்து பில்டப் ஆகிட்டே இருக்குது. களம் ரொம்ப சூடாக இருக்குது. மிக பெரும் அளவில் உக்ரைன் கவுண்டர் அஃபென்சிவ் எடுப்பாங்களா இல்லை முன்னாடி மாதிரி சில பகுதிகள் மட்டும் பிடிச்சா போதும், மீட்டெடுத்தா போதும். ஏன்னா ரஷ்யா தொடர்ந்து ஒரு 6-7 மாதமாக அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் இருக்காங்க. அவங்க பிடிச்சு வந்துருக்கிற பகுதியெல்லாம் ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஈடுபட்டு இருக்கும்போது அதெல்லாம் ட்ரெஞ்சு தோண்டி எல்லாம் ரெடி பண்ணி பண்ண முடியாது. ஸோ டிஃபென்சிவ் பொசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு சில டைம் எடுக்கும். ஸோ இதை சான்ஸாக பயன்படுத்தி ரஷ்யா பிடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பகுதிகளை வந்து உக்ரைன் மீட்டெடுக்கலாமா? ஏன்னா யார் முன்னேறினாலும் இதுதான் நம்மளோட மினிமம் பேர் லைன், இந்த லைனுக்கு மேலே பகுதிகளை பிடிச்சி வச்சுக்கலாம். இன்கேஸ் இது வரைக்கும் ஃபால் பேக் ஆகலாம், அதுக்குள்ளே இதெல்லாம் ஃபோர்ட்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கள ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இராணுவத்தில் எப்பவுமே முன்னேறும்போது. ஸோ அப்படி முன்னேறும்போது சில பகுதிகள்லாம் நம்ம பின்வாங்கலாம் பின்வாங்க மாட்டாங்க.
பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் வேணும்னா பின்வாங்கலாம். பட் ஆனா ஒரு லைன டிஃபென்ஸ் லைன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் பண்ணிருவாங்க அதுக்குள்ள. அந்த டைம் குடுக்கக்கூடாது. அந்த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கக்கூடாதுன்றதுக்காக ட்ரை பண்றாங்களா அப்படின்ற கேள்வி வருது. மேபி ஏப்ரல் 20க்குள்ள ஒரு கவுண்டர் ஆஃபென்சிவ் ஆப்பரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள் சொல்ற மாதிரி ஒரு சீஸ் ஃபயர் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு சீஸ் ஃபயர் வருமா? அந்த சீஸ் ஃபயருக்கு அப்புறமா எலக்ஷன் வருமா உக்ரைன்ல அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இது எல்லாமே நம்பகத்தன்மையில தான். இந்த அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, புட்டின் அவர்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்றாரு. அப்புறம் அவங்களுக்கு மட்டும் எப்படிங்க உங்க மேல நம்பிக்கை வரும்? அப்படிங்கிற கேள்விகள் வருது. எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில எல்லா முடிவுகள் எடுத்தா தானே சரி வரும். அதுக்கப்புறம் செஞ்சாங்கன்னா வேற மாதிரியான முடிவுகள் எடுக்கலாம். பட் ஆனா நம்பவே மாட்டேன் அப்படிங்கிறது போல அவங்க தப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எப்படி இதெல்லாம் ஒத்து வரும் அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. எது எப்படியோ இப்போ ட்ரம்ப் அவர்கள் திரும்பவும் புட்டின் அவர்கள்ட்ட பேச போறாரு. என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? ஆல்ரெடி போட்டுக்கிட்ட ஒப்பந்தம்லாம் சீரும் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்கா? இல்ல ஏதாவது குளறுபடிகள் நடந்திருக்கா? இல்ல அதை காரணம் காமிச்சு ரஷ்யா ஏதாவது பேக் அடிப்பாங்களா? இல்ல ரஷ்யா இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவை டிச் பண்ணிட்டு அமெரிக்கா உக்ரைன்லாம் பேக் அடிப்பாங்களா? என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப். பை.